வாங்க ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது எறா தொக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். பாருங்கள், ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு இந்த பட்டை, கிராம்பு, லவங்கெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை ஒரு பிஞ்சு போட்டுக்கிட்டு பாருங்கள், தேங்காய், தக்காளி, வெங்காயம் உங்களுக்கு ஃபேமிலியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி வெங்காயத்தை அதிகப்படுத்திக்கோங்க. தேங்காய் அதெல்லாமே சேர்த்தே போட்டு வதக்கி விட்டுக்க போகிறேன். 4 முந்திரி போட்டுக்க போகிறேன். கொஞ்சம் சுவை விட்டோம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் அதாவது இஞ்சி பூண்டு தனியாக உங்களுக்கு போடுறதுனால தான் இது கூட போட்டுக்கலாம். நான் பேஸ்ட் இருக்கிறதுனால இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அதனால் நான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போட்டுட்டேன். நல்லா மிக்ஸி ஜாரில் பாருங்கள் அடித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடிச்சுட்டு அதே கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதாவது மிளகாத்தூள் வந்து அவங்கவுங்க ஃபேமிலியில் கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் எல்லாருமே கரெக்டாக சொல்ல முடியாது. உங்களுக்கு எவ்வளோ அளவோ அந்த மாதிரி மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள், இதான் இறால் ப்ரான் சொல்லுவாங்க. இது வந்து அவங்க அந்த இதை தோல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. நான் வீட்டில் வந்து 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். மஞ்சத்தூள் போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுங்க, சீக்கிரம் வெந்துடும். இது நல்லா கடலில் இருக்கிறதுனால அயன் கால்சியம் கண்டென்ட்லாம் நிறையவே இருக்குதுல்ல. பாருங்கள், உங்களுக்கு இன்னும் திக்காக வேணுன்னா கூட தொக்கு மாதிரி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் தோசை இட்லியில் போட்டு சாப்பிட்ற மாதிரி எங்கள் ஃபேமிலிக்கு வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு அப்படியே போட்டு ஒரு கொதியிலே வெந்துடும். இது மீன் மாதிரி தான். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சுவையாக. நீங்களும் நல்லா வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. இது கடல் சைடு தான் அதிகமாக கிடைக்கும் இறால். பாருங்கள், அப்படியே அள்ளி ஊற்றி தோசை இட்லிக்கு சாப்பிடும்போது சப்பாத்திக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ப்ரான் வந்து குழந்தைங்க பிடிக்காதவங்களே இருக்காது ப்ரான்னு.